ரைட். இந்த காணொலியில் என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்டா, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவைகள், அதாவது பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவைகள் தொடர்பாகவும், இப்ப பலாலிக்கும் சென்னைக்கும் இடையில நடைபெற்று கொண்டிருக்கிற விமான போக்குவரத்து சேவைகள் தொடர்பான புதிய அப்டேட்கள்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறோம். முதலாவதா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து சேவை என்ன மாதிரி எப்ப தொடங்க போகுது என்ற விஷயங்களை பார்ப்போம். இங்க இருந்து கப்பல் சேவை வெகு விரைவில் ஆரம்பிக்க போறோன்றத நாங்க உங்களுக்கு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுல இப்ப இன்னும் பெரிய ஒரு திருப்பம்டா, முதல்ல கொழும்புல இருந்து தூத்துக்குடி நோக்கி கப்பல் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில இருந்து 2 நிறுவனம் இந்த கப்பல் சேவையை இயக்குறதுக்கு தயார் நிலையில இருக்கிறதால இந்த கப்பல் சேவை மார்ச் மாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உத்தியோகபூர்வமா வெளியிட்டிருக்கிறாங்க. அதோட ஒரு பயணிக்கு எவ்வளவு லக்கேஜ் கொண்டு போகலாம், மற்றது ஒரு பயணிக்குரிய கப்பல் போக்குவரத்து கட்டணம் எவ்வளவு, அதை டொலர்ஸ்ல கட்டணுமா அல்லது இலங்கை ரூபாவில கட்டணுமா, அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி இன்னும் உத்தியோகபூர்வமான விடயங்கள் இன்னும் வெளியில வரையில. அது வந்த பிறகும் நான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன். அதே நேரத்துல இந்த கப்பல் சேவையானது தூத்துக்குடியில இருந்து கொழும்பு, கொச்சி, சென்னை போன்ற இடங்களுக்கு நடைபெற இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது பயணிகளை ஏற்றி செல்றதா இந்த கப்பல்ல பிரதான நோக்கமா இருக்கிறதால இதுல சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வசதிகளும் இருக்கு. இதனால இலங்கைக்கான டொலருக்கான வருமதி இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் போக்குவரத்தால 2 நாடுகளுக்கும் இடையிலான வியாபார நோக்கங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் இதுல உள்ளடக்கி தான் இந்த கப்பல் போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்ற விஷயத்தையும் இலங்கை அரசாங்கம் இப்போ சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு முதல் நாங்க உங்களுக்கு தந்திருந்த அப்டேட்ல யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவோட தூத்துக்குடிக்குமான பயணிகள் கப்பல் சேவையை பத்தி உங்களுக்கு முதலே நாங்க கூறியிருந்தோம். ஆனா தற்போது இன்னொரு பேரடியான செய்தி என்னன்னா, அந்த கப்பல் சேவை தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா, பயணிகளை சேஃப்டியா இறக்குறதுக்கான இறங்கு துறை, ஏறு துறைகள் போன்ற அந்த துறைமுகத்துல காணப்படுற ஒரு சில வசதிகள் குறைபாடு காரணமா அதெல்லாம் இப்ப சீர் செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலைகள் எல்லாம் மும்முரமா நடந்து கொண்டிருக்கு. அந்த வேலைகள் முடியும் மட்டும் இப்போதைக்கு யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைக்கும் இந்தியாண்ட தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் இடையிலான அந்த கப்பல் சேவையை இப்போதைக்கு இடைநிறுத்தி வச்சிருந்து இந்தியாண்ட சென்னைக்கும் இலங்கையின் கொழும்புக்கும் இடையிலான அந்த கப்பல் போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்துல வர்ற மே மாசத்துக்கு இடையில யாழ்ப்பாணத்துக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில மீண்டும் பயணிகள் கப்பல் சேவையை எப்படியுமே ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்கான போன கிழமை மீட்டிங் நடந்திருக்கு இங்க. ஸோ இந்த சேவையையும் குயிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்கன்றத நாங்க உத்தியோகபூர்வமா அறிவிச்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது என்ன விஷயம்டா, இந்தியாண்ட சென்னை விமான நிலையத்துக்கும் யாழ்ப்பாணத்தின் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையிலான விமான சேவைகள் கடந்த மாசம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இப்ப வரைக்கும் சிறப்பான முறையில நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையில இருந்து பிரயாணிகள் இந்தியாவுக்கும், இந்தியாவில இருக்கிற பிரயாணிகள் இலங்கைக்கும் விமானத்தின் இருக்கைகள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு பிரயாணிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக அதுலயும் ஒரு சில அப்டேட்டுகளை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பயணிகளோட எண்ணிக்கை அதிகரித்த காரணத்தினால இங்க விமானங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. ஓடுதளத்தையும் பெருப்பிக்கிறதுக்கான பெரிய முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது. அதாவது இங்க ஏர்பஸ் A320 போன்ற பெரிய ரக விமானங்களை இயக்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறதால இந்த ஓடுதளத்தையும் விரிவுபடுத்துறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்ப 60 பிரயாணிகளை ஏற்றி இறக்கி கொண்டு இருக்கிற சிறிய ரக விமானங்கள்லாம் பலாலிக்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவையில் ஈடுபட்டிருக்கு. ஏர்பஸ் 320 அப்படியான விமானங்கள்ல 90 பயணிகள் மட்டும் அந்த ஒரே நேரத்துல போகக்கூடிய சிறப்பு இயல்புகளும் அந்த விமானத்துல இருக்கிறபடியா மிகப்பெரிய அளவிலான விமானங்களை மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் இடையிலான இந்த போக்குவரத்துல ஈடுபடுத்துறதுக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இதுதான் ஓடுதளங்கள் சம்பந்தமான ஒரு சில அப்டேட்டுகள். அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்துல 4 தொடக்கம் 6 கிலோவா இருந்த ஹேண்ட் லக்கேஜ் இப்ப 7 கிலோவா மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஒரு ஆள் 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் மற்ற லக்கேஜா 30 கிலோவும் கொண்டு போகலாம் என்ற அப்டேட் மட்டும்தான் இப்போதைக்கு வெளியில வந்திருக்கு. பிரயாணிகளோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிற ஒரே காரணத்துக்காக பயண கட்டணத்தையும் குறைக்கலாம் அப்படி என்ற ஒரு சில பேச்சுவார்த்தைகளையும் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப சாதாரணமா 1 வேக்கு 40,000 அப் அண்ட் டவுனுக்கு 60,000 தான் இருக்கு. இது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாக சொல்லி இருக்காங்க. இதே நேரத்துல வெகு சீக்கிரத்துல காங்கேசன் துறையில இருந்தும் தூத்துக்குடிக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையும் ஆரம்பிக்கப்படும் என்றதையும், மிக சிறப்பாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்க பலாலி போன்ற அப்டேட்டுகள் இதுக்கு மேல வந்தா உங்களுக்கு உடனடியா தர்றதுக்கு நாங்க எப்பயுமே ரெடியா இருக்கிறோம். ரைட். இந்த காணொலி உங்களுக்கு ஒரு முக்கியமான காணொலியாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்த காணொலியாகவும் அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்புறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே JT View சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
மறக்காம இது சம்பந்தமான கொமெண்ட்களை நீங்க கட்டாயம் பதிவு செய்யுங்க. இதுக்கு மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் எங்களோட கட்டாயமா பகிர்ந்து கொள்ளலாம்.